வணக்கம். இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த பேரை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் இந்திய சுதந்திர போராட்டம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தின இந்த இயக்கம் எப்படி உருவாச்சு, யார் இதை ஆரம்பிச்சாங்க? வாங்க அதோட ஆரம்ப கால கதைக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். எல்லா பெரிய விஷயமும் ஒரு சின்ன ஐடியால இருந்து தான் தொடங்குது இல்லையா? அப்போ இந்தியாவுக்கான முதல் தேசிய அரசியல் இயக்கம், அதுக்கான ஐடியா எப்படி உருவாச்சு? வாங்க அந்த கேள்வியில இருந்து தான் நம்மளோட கதையே ஆரம்பிக்குது. வருஷம் 1884. இடம் நம்ம சென்னை. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக அங்கங்க மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்க்கறதுக்குன்னு ஒரு அமைப்பே இல்லாம இருந்துச்சு. அந்த ஒரு குறைதான் ஒரு சின்ன மீட்டிங்ல பேசப்பட்டு ஒரு பெரிய இயக்கத்துக்கான முதல் பொறியா மாறுச்சு. சரி, அந்த பொறி எப்படி ஒரு பெரிய இயக்கமா உருவாச்சு? யாரு, எப்போ, எங்க இதை ஆரம்பிச்சாங்க? வாங்க அந்த அடிப்படை விஷயங்களை முதல்ல பாத்திரலாம். இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா எல்லா முக்கியமான தகவலும் இங்க இருக்கு. வருஷம் 1885. நிறுவனது ஏ.ஓ. ஹியூம். முதல் தலைவர் W.C. பானர்ஜி. முதல் மாநாடு நடந்தது பம்பாயில. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதை ஆரம்பிச்சதே ஒரு பிரிட்டிஷ்காரர். யோசிச்சு பாருங்க, இந்த 4 விஷயம்தான் இந்திய வரலாற்றோட ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்கி வச்சது. எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் அதோட தலைவர்கள் தான் அதோட முகம். சரி, அப்போ காங்கிரஸோட ஆரம்ப கால முகங்களா இருந்தது யாரு? வாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஏ.ஓ. ஹியூம். இவரை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவர் ஒரு ரிட்டையர்டு பிரிட்டிஷ் ஐசிஎஸ் ஆஃபீஸர். அடா, இந்தியர்களை அடக்கி ஆண்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்துல வேலை செஞ்ச ஒருத்தரே இந்தியர்களுக்காக ஒரு தேசிய அமைப்பு உருவாக்க உதவி இருக்காருன்னா அதுதான் ஹிஸ்டரியோட ஒரு பெரிய ட்விஸ்ட். அடுத்தது காங்கிரஸோட முதல் தலைவர் W.C. பானர்ஜி. யோசிச்சு பாருங்க, ஒரு புது யுகத்தோட முதல் குரல் இவரோடது தான். அந்த வரலாற்று சிறப்புமிக்க முதல் மாநாட்டை வழிநடத்தின பெருமையும் இவருக்கு தான். ஓகே, தலைவர்களை பத்தி பார்த்தாச்சு. இப்போ வாங்க நேரா அந்த வரலாற்று தருணத்துக்கே போலாம். வருஷம் 1885 பம்பாய். அந்த முதல் மீட்டிங்ல அப்படி என்னதான் நடந்தது? டிசம்பர் 28, 1885. இது வெறும் ஒரு தேதி இல்ல, ஒரு மீட்டிங்கும் இல்ல. இது ஒரு புது நம்பிக்கையோட ஆரம்பம். தேசத்தோட பல மூலைகள்ல இருந்தும் வக்கீல்கள், பத்திரிகையாளர்கள், படிச்சவங்கன்னு நிறைய பேர் ஒரே குறிக்கோளோட பம்பாயில ஒன்னு சேர்ந்தாங்க. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? வெறும் 72 பேர். ஆமாங்க, சரியா 72 பிரதிநிதிகள் தான். ஒரு சின்ன கூட்டம், ஆனா அவங்களோட கனவு ரொம்ப பெருசு. ஆனா இந்த 72 பேர்ல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். அதுல வெறும் 2 பேர் தான் முஸ்லிம்கள். இது ஏன் முக்கியம்னா, பின்னால காங்கிரஸோட பிரதிநிதித்துவம் பத்தின விவாதங்கள் வரத்துக்கு இது ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. சரி, 72 பேர் ஒன்னு சேர்ந்தாங்கன்னு சொன்னோம். ஆனா எதுக்கு? அவங்களோட நோக்கம் என்ன? இந்தியாவுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சாங்க? அவங்களோட நோக்கம் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. முதல்ல பலதரப்பட்ட இந்திய மக்களை ஒரே தேசமா ஒன்னு சேர்க்கணும். 2வது, எல்லா இயக்கங்களும் பேசுறதுக்கு ஒரு பொதுவான அரசியல் மேடை வேணும். 3வது, அரசாங்கத்துல இந்தியர்களுக்கும் பங்கு வேணும்னு கேட்கணும். கடைசியா, நிலவரிய குறைச்சு நம்ம ஊரு பொருட்களை ஊக்குவிக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு புது தேசத்துக்கான ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இவ்ளோ பெரிய நோக்கங்களை அடைய அவங்க என்ன வழிமுறைய கையாண்டாங்க? அவங்க அணுகுமுறை ரொம்ப புரட்சிகரமா இருந்துச்சா இல்ல ரொம்ப அமைதியா இருந்துச்சா? வாங்க பார்க்கலாம். அவங்க எடுத்த எடுப்புலயே பெருவுல இறங்கி போராடல. அதுக்கு பதிலா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க, கோரிக்கை வச்சாங்க, விண்ணப்பம் போட்டாங்க. இதுதான் அவங்களோட ஆரம்பகால ஸ்டைல். இதத்தான் வரலாறுல மிதவாத அணுகுமுறைன்னு சொல்றாங்க. சரி, இது வரைக்கும் நாம பார்த்தத ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாமா? இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியது யாரு ஞாபகம் இருக்கா? ஆமா, அது ஏ.ஓ. ஹியூம் தான். அதனால தான் அவரை இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தைன்னு சொல்றோம். ஓகே, அப்போ அதோட முதல் தலைவர் யாரு? கரெக்ட், W.C. பானர்ஜி. அப்ப பாருங்க, ஒரு பிரிட்டிஷ்காரர் ஆரம்பிச்சு ஒரு இந்தியர் தலைமை தாங்கி 72 பிரதிநிதிகளோட இப்படிதான் இந்த பெரிய பயணம் ஆரம்பிச்சது. சரி, நாம இந்த பகுதியை முடிக்கிற நேரத்துல நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி நீக்குது. வெறும் மனு கொடுக்கிற ஒரு அமைப்பா ஆரம்பிச்சு வெறும் 72 பேரோட தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் இப்படி ஒரு தேசத்தோட சுதந்திர போராட்டத்துக்கே தலைமை தாங்குற அளவுக்கு ஒரு மாபெரும் சக்தியா மாறுச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த கேள்விக்குள்ளதான் காங்கிரஸோட மொத்த பயணமும் அடங்கியிருக்கு.